குவைத் சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு அந்நாட்டின் மிக உயரிய விருதான முபாரக் அல் கபீர் விருது வழங்கி கௌரவிப்பு. தமிழ்நாட்டில் நடப்பது மக்களை காக்கும் அரசா என அன்புமணி கேள்வி. இணையவழி சூதாட்டத்திற்கு தடை பெற நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு நடுவம் தகவல். உணவு படைக்கும் உழவர்களை போராட தூண்டக்கூடாது. கோரிக்கைகளை நிறைவேற்றுமாறு தமிழக அரசுக்கு மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். கிறிஸ்துமஸ் புத்தாண்டையொட்டி உதகை, மேட்டுப்பாளையம் இடையே சிறப்பு மலைத்தொடர்வண்டி இயக்கப்படும் என தொடர்வண்டித்துறை அறிவிப்பு. வாக்குச்சாவடிகளில் பதிவாகும் கண்காணிப்பு கருவி காட்சிகள் ஆவணங்களாக கருதப்படாது. தேர்தல் ஆணைய விதிகளை மாற்றியது நடுவண் அரசு. ஓசூரில் நடைபெற்ற பல்லவர் பேரவையின் 25ஆம் ஆண்டு விழாவில் பங்கேற்று சிறப்புரையாற்றினார் பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணி. கோவில்பட்டி அருகே மழை மற்றும் கழிவுநீரில் தத்தளிக்கும் குடியிருப்பு பகுதி. தேங்கி கிடக்கும் தண்ணீரில் நாற்று நட்டு பெண்கள் போராட்டம். தேனி மாவட்டம் பெரியகுளம் வரதராஜ பெருமாள் கோவிலில் நடைபெற்ற திருக்கல்யாணத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. விருதுநகரில் நடைபெற்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் 64 ஆண்டுகளுக்கு முன்பு சேர்ந்து படித்தவர்கள் பங்கேற்று நெகிழ்ச்சி.